ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய மிக கொடிய நோய்கள்ல கேன்சர், புற்றுநோய் ரொம்ப முக்கியமான ஒரு நோய். ஸோ கேன்சர்ல வந்து பல வகையான கேன்சர் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து இன்னைக்கு பெருங்குடல் கேன்சர், பெருங்குடல் புற்றுநோய் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு மூலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா மலத்துல வந்து ஃபுல்லா வந்து ரத்தம் இருந்து அதுல வந்து அப்படியே மலம் வந்து வெளியே போகும். மலத்துல வந்து ரத்தம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதே போலதான் பெருங்குடல் புற்றுநோயினாலும் சரி, உங்களுடைய மலத்தை வந்து நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஸோ மலம் கழிக்கும் போது, ஏன்னா வந்து அந்த மலத்துல வந்து ரத்தம் கலந்து வந்து மலம் வெளியேறும். ஸோ இது வந்து மூலம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். பட் ஒரு சில காலகட்டத்தில் வந்து அது வந்து பெருங்குடல் புற்றுநோயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பெருங்குடல் புற்றுநோய் வந்து ஸ்டார்டிங் வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஈஸியா வந்து கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு போகும்போது தான் அதை பத்தி தெரியுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து ஜீரண மண்டலத்திலிருந்து மலக்குடல் வழியாக மலம் வெளியேறும் போது அந்த மலக்குடல்ல இருக்கக்கூடிய இடத்துல வந்து கட்டிகள் உருவாகிறதா வந்து பெருங்குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது போல நீங்க நல்லா சாப்பிடும் போது வந்து வயிறு உப்பிசமாகிறது, வயிறு மந்தமா இருக்குது, அது போல அடி வயிற்றுல வந்து பயங்கரமான பெயின் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பெருங்குடல் புற்றுநோய்க்கான ஒரு சில சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு தொடர்ந்து நீடிச்சுச்சுன்னா நீங்க வந்து டாக்டரை போய் செக் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கியூர் பண்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து முத்திருச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க புகையிலை, மது பழக்கம் இருந்தால் பல வகையான கேன்சருக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ், பல வகையான கேன்சருக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது வந்து வயது முதிர்ந்தவர், அதாவது அதிகமான வயசானவங்களுக்கு, ரொம்ப உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெருங்குடல் புற்றுநோய்னா நீங்க